இப்போது அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவின் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு அணி அணியாக அணிதாவல் நடந்து கொண்டே இருக்கிறது. மேலும் சிலர் காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் எந்த நேரத்திலும் எந்த முடிவும் எடுக்கலாம் என்ற சூழ்நிலையிலும் எஸ்பி வேலுமணி போன்றோர் இன்னும் நாங்கள் உறுப்பினராக தொடர்கிறோம் என்றும் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுகவின் எதிர்காலம் என்னவாகும் நினைக்கிறீங்க சார்? எதிர்காலம் போயிடுச்சு கண்ணன். அதெல்லாம் நினைச்சீங்கன்னா 40 எம்எல்ஏ இருக்காங்க சார். 40 எம்எல்ஏ ஒரு கட்சி எதிர்காலமே போயிட்டு இருக்கீங்க. 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ வைத்துக்கொண்டே அமைச்சர்கள் அணி மாற்றம் அப்படின்னு பரபரப்பா இயங்கிட்டு இருக்காங்களா சார்? இல்ல 40 எம்எல்ஏ எப்பவும் இருக்காங்க. இல்ல கண்ணன் ரொம்ப ஷார்ப்பா இருப்பாரு. எப்பயுமே எனக்கு தெரியும் கண்ணனை பத்தி. நான் என்ன சொன்னேன்னு நீங்க கவனிக்காம விட்டீங்க. ஆரம்பத்திலேயே 25 பேர் ஆதரவு அளிச்சு வாக்களித்தாங்கல்ல, அந்த 25 பேர் வரப்போறாங்க சார்ன்ற உங்களுக்கு ஒரு ஷாக் நியூஸ் இல்ல? அந்த 25 பேர் அப்படி பழனிசாமி ஏமாத்துறதுக்காக அந்த மன்னிப்பு கடிதத்தை கொடுத்தாங்க. அங்க யாரும் இருக்க போறதில்ல. அதனாலதான் வேலுமணி என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தாலும் என்னோடு நீக்கப்பட்டவர்கள் தெருவிலே நிற்கிறார்கள், அவளை விட்டு எனக்கு மாத்திரம் தருவது என்னத்துக்கு? தேவையில்லை தம்பி, நாங்க ஆல்ரெடி ரெடி ஆயிட்டோம், நடைய கட்ட போறோம், நாங்க போறோம் அப்படிங்கறத தெல்ல தெளிவாக இண்டிகேட் பண்ணிட்டு டைமை பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆகவே அவரோடு சேர்ந்து இந்த 25ல எது குறைஞ்சிருக்கோ, ராஜினாமா விட்டுருக்கோ, அது எது குறையப்பட்டிருக்கோ எல்லாரும் சேர்ந்து இங்க வரதா போறாங்க. இல்ல இந்த 25 இடைத்தேர்தலுக்கு முன்னதான் வருவாங்களா பின்னால வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்ப ஏற்கனவே ஒரு 6 பேர் போயிருக்கிறாங்க. இல்ல அது உங்களுக்கு என்னன்னு கேட்டா 2 விஷயம் கண்ணன். ஒரு நியாயமான கேள்விதான். தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாலேயே அவர்கள் வந்தால் தாவேகா வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, அவர்கள் மேல என்ன வழக்கு என்ன இருக்குன்னு பார்த்து தாவேகா தான் முடிவு எடுக்கணும். ஆனால் அதற்கு பின்னால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னால் வரலாம். ஆனால் அந்த இடைத்தேர்தல் நிக்க முடியாது இல்ல, அதுக்கு முன்னாடி தேர்தல் இல்ல. ஆமா, ஆகவே அவங்க வேகமா வரணும். எந்த மூமெண்ட்லயும் தேர்தல் வந்துடும். ஏன்னா நாடு பூரா இடைத்தேர்தல். கர்நாடகா அங்க இங்க, கர்நாடகால ஒரு இடம், என்ன இடம் கர்நாடகால பை எலெக்ஷன், அது மாதிரி நாடு பூரா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இரியூர் கர்நாடகாவில் இரியூர், இது போல நாடு பூரா ஸ்டேட் ஒவ்வொரு இடைத்தேர்தல் இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒன்னா சேர்த்து தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப காலம் எடுக்காது. எலெக்ஷன் கமிஷன் இடிமீட்டா களத்துல இறங்கிடும். முன்னால் வந்தவர்கள் பின்னால் வந்தவர்கள். இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போதைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த பிடிவாதம் மட்டும்தான் இந்த அனிதாவலுக்கு காரணமா, அல்லது வேறு எதுவும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்கிறதா? ஏனென்றால் எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் கூட மிகவும் நெருக்கமாக அவரோடு இருந்தவர்கள் தான். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு முன்பு வரை அவர்கள் நெருக்கமாக இருந்தவர்கள் தான். இப்போது திடீரென இந்த தேர்தல் முடிந்தவுடன் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி இவர்கள் எல்லாம் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு அவர்கள் கூறும் ஒரு காரணம், அவர் இப்போ திமுகவோட இணைந்து முதலமைச்சராக முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அது உண்மையிலே அதற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் உண்மையிலே அதற்காக மட்டும்தான், நீங்க உண்மையை உடைச்சு சொல்லுங்க, அதற்காகத்தான் இவர்கள் விலகுகிறார்களா, வேறு சரிப்பட்ட காரணம் இருக்குதா? மண்வெட்டி, நான் முதலே சொல்லியிருக்கேன், மண்வெட்டி கையில் எடுப்பார், மற்றவருக்கு குழிபறிப்பார், அது தன் பக்கம் பார்த்து நிற்கும் என்பதை தாமரை மறந்திருப்பார்னாரு தலைவர் பாடல்ல. ஆகவே இவர் என்ன பண்ணாரு, இவங்க நம்ம விப்பு 2 விப்பு மெஜாரிட்டி யாருன்னா ஆப்போசிஷன்ல ஒரு எடப்பாடி எதிர்த்து எம்எல்ஏக்கள் அதிகம். அப்பயே அவங்க ஏடிஎம்கே 1 ஏடிஎம்கே 2ன்னு கூப்பிடுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் கொடுத்து ஃபைட் பண்ணிருக்கலாம். அவங்க கொஞ்சம் தடுமாறிட்டாங்க, ஏதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் வருமானு. ஓபிஎஸ் கேஸ்லயே 9 வருஷம் ஆச்சு, வரல. ஆகவே ஒன்னும் கிழிக்க முடியாது. அப்ப யார் ஐடியா கொடுத்தாங்களோ பாவம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பழனிசாமி எப்படி முதுகுல குத்துறது, பழனிசாமி இதை வச்சு இவங்களை எப்படி பழி வாங்குறது. இந்த 2 வாரம் இருந்தது. அந்த 2 வாரத்துல என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த மன்னிப்பு கடிதத்தெல்லாம் கொடுத்து அவங்க வேலையை முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ பழனிசாமியை பழி வாங்குகிறார்கள். அவர் எடுத்து அதே ஆயுதத்தை கையில எடுக்கிறார்கள். அவர் இந்த கட்சி ஒழிக்க விட மாட்டார் கண்ணன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஒரு 90% காலி தொண்டர்கள்லாம் அணியா போயிட்டு இல்ல. நீங்க நான் கேட்டது, இவங்க ரொம்ப நெருக்கமா இருந்தாங்களா, இவங்க ஏன் வெளியில வராங்கிற எஸ்பி வேலுமணி அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டாரு, புத்தகம் கூட கொடுத்துட்டாரு, நம்ம 2 பேரும் நெருக்கமா இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டாரு. அந்த கட்டி பிடிக்கும் போது இவர் வெளியில சொல்லாம எண்ணத்தில் மனசுல என்ன சொல்றாருன்னா, மகனை உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன், கவலைப்படாது,
ம். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தொழிலே அதான்டா காலி பண்றது. ம். அடுத்தவன முதுகு குத்தியே மேல வந்தவன், மகனை இருக்கு வை வச்சுக்கோ அப்படின்னு அப்படி. அது வந்து நட்பு பாராட்டினது உண்மையானது அல்ல. அது ஒரு நாடகம். ஓ 10 அந்த வருஷம் நாடகம் சார். இப்பொழுது அவங்க அரங்கேறிக் ஆட்சியில கொண்டிருக்கிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு முதலமைச்சரா இருக்காரு. அப்பவும் எஸ்பி வேலுமணி தங்கமணி உடையா இருக்கிறாங்க. ஒரு 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காங்க. அப்பவும் அவங்க இருவருமே வந்து நல்ல ஒரு இணக்கமான போக்கு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிந்தவுடன் டக்குன்னு அந்த எதிர்ப்பு அணியை உருவாக்குவதற்கு என்ன காரணம்? பெர்சனல் ரீசன்ஸ் என்னங்கிற? சரியான கேள்வி. அதாவது 12,000 பதவி, ம். ஒரு பதவி 2 பதவி அல்ல. உள்ளாட்சித் துறையிலே முக்கியமான பொறுப்புகள், ம். 12,000 பொறுப்புகள். தேர்தலை நடத்தாதது 3 வருடம். ம். 3 வருடமாக வேலுமணி கையிலே இது கொடுக்கப்பட்டு ஓ. அந்த பதவிகளை வைத்து பயனடைந்தவர்கள். ம். அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ம். பழனிசாமி அதை வைத்து மிகவும் பயனடைந்தார். வேலுமணியும் அடைந்திருப்பார். நான் ஒன்னும் சப்போர்ட்டா பேச போல. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருந்தது. ம். ஆனா அதுக்கு பின்னாடி என்னாச்சு? அது ம். எப்படியாவது இவர் சீமை இடுவாரு, அவரை இடுவார், இவரை இடுவார். பிஜேபியை நம்பிச்சு வேலுமணியை நம்பினாரு. எல்லாமே அந்த எவ்வளவு சொல்லியும் பழனிசாமி கேட்காம அவர் பின்னாடி போனாங்க. ம். எப்பொழுது தோற்று விட்டாரோ, 3வது இடத்திற்கு வந்தாரோ, ம். 3 நாள்ல 4 நாள்ல ராஜினாமா கொடுக்க ஆரம்பித்தார்களோ, ம். இனி இந்த கட்சி தாங்காது. ம். எவ்வளவு பெரிய இயக்கம் தெரியுமா கண்ணன்? ம். 72 துவக்கி ரத்தத்தை சிந்தி பலரை தியாகம் செய்ய வைத்து உயிரிழக்க வைத்த கட்சி சார். ம். எவ்வளவு பெரிய இயக்கம். இன்னைக்கு பார்த்தா வயிறு எரியுது சார். உங்கள்ட்ட பேசுறமே தவிர ம். நான் அதிலே வெற்றி கண்டு விட்டேன்னு சொல்லுவேன். 7 ஆண்டு காலமாக நான் ஒருத்தன் தான் பழனிசாமி ஏத்து போறான். ம். நடுவுலயே ஓபிஎஸ் ஓடிட்டாரு. ம். அந்த அம்மா வீட்டுல படுத்துட்டாங்க. ம். கவலையே படல நான். என்னை கட்சி விட்டு எடுத்தாரோ, அம்மாவுக்கு பிணை கொடுத்தவன், ம். வழக்கை 9-10 வருஷம் நடத்தினவன், ம். என்னை எப்பொழுது எடுத்தாரோ அன்று முடிவு செய்தேன், உன்னை ஒழிக்காமல் அரசியல் இருந்து விட மாட்டேன்னு சொல்லி. இன்று நான் வெற்றி பெற்றதாக சொல்லலாம். ஆனால் இயக்கம் அழியும் பொழுது ஒரு இயக்கம் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு.